Hi friends, welcome to bhuvi food world. Poondu Milagai Podi எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பொடி வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள சொல்றேன். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 80 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்தாப்ல மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து ஆயில்ல லைட்டா mix பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த பொடி இட்லிக்கும் பொடி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே சேம் கப்பில் 2 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும். பூண்டில் உள்ள ஈரத்தன்மை போக வதக்குனீங்கன்னா தான் பொடி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். வேக வச்ச உருளைக்கிழங்கோட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் வச்சு ஆலு புரோட்டா செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்ட பிறகு 1 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு சேர்க்குறீங்களோ அதே சேம் கப்பில் 1 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எள்ளு கருகிடக்கூடாது. எள்ளு நீங்கள் தனியாக வறுத்து கூட இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா குயிக்காக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். எல்லா பொருளும் ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து வறுத்துக்கோங்க. சூடான சாதத்தில் இந்த பொடி போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட், பட்டாணி, பீன்ஸ் இந்த மாதிரி குயிக்காக வேகக்கூடிய எந்த காயோட வேணாலும் இந்த பொடி சேர்த்து குயிக்காக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காவை திருவி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூடு அதிகமாக இருந்தால் தேங்காவுலேருந்து ஆயில் வெளியில் வரும். அதனால் லைட்டாக சூடு இருக்கப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். மிளகாவை மட்டும் முதல்ல அரைச்சிக்கோங்க. மிளகாய் அந்த மாதிரி கொரப்பாக இருக்க ஸ்டேஜில் மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து அடித்து காமிச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா பூண்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரப்பாக அடித்த பிறகு கடைசியாக பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பொடி ரெடி ஆயிடுச்சு. பொடியில் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரையும் கெட்டு போகாது. 1 மாதத்துக்கு மேலே இந்த கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸ்பைசியான பூண்டு மிளகாய் பொடி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.